ஆனால் இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் இந்த நான்ற பிரச்சனை வருது. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்டான கான்செப்ட் இன்னும் புரியலை. என்னை தாண்டிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நான் எப்படியோ ஆனால் போகலாம், ஆனால் இருப்பதற்குள் சிறந்த வழி அந்த சக்தியுடன் நான் ஒன்றாகுவது. இப்போ நீங்கள் யாரை வந்து நீங்கள் உங்களோட ஒன்றா இருக்க விடுவீங்க? என்னுடைய ஈகோவை அக்செப்ட் பண்ணிட்டு என்னை பாஸாக ஒத்துக்கிறோன்னா என் கீழே நான் வச்சுப்பேன். என்னை எது எடுத்தாலும் கேள்வி கேட்டு நான் சொல்கிறதெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சி என்னை பற்றி தப்பாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறேன்னு நான் வேலைக்கு வச்சுக்க முடியாது. இதே மாதிரி ஒரு ஆன்மீக தேடலிலையும் வரும்பொழுது என்னை மீறி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியினால்தான் அந்த சக்தியை போய் அடைய முடியும். இது எனக்கு உண்மையாக புரியும் பொழுது திரும்பி திரும்பி நான் முதலேன்னு சொல்ல மாதிரி இந்த ஈகோ இல்லை நான் என்ற எண்ணம்ன்றது ஒரு தவறான எண்ணம் கிடையாது. அது ஒரு அணுசக்தி மாதிரி. ஈகோ என்னால் இப்போ ஒரு கிளாஸை என் கையில் கொடுத்து அது பிடிச்சிக்க முடியும்னா பிடிச்சிக்க முடியும்னு சொல்கிறது என்னோட ஈகோ. யூ கேன் ஹோல்ட் இட், ஸோ ஐ ஹோல்ட். என்னால் முடியாது, எங்கேயால ஒரு 50 கிலோ வெயிட்டை விட்டு முடியாது விட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஈகோ சொல்லுது இது ரொம்ப வெயிட்டு விட்டுரு. ஸோ முடியும் முடியாது இரண்டுத்தையும் சொல்லுவது என்னோட ஈகோ. ஈகோ இல்லைன்னா நம்மலாம் வந்து வெறும் ஒரு வெஜிடபிளாக தான் வாழ்க்கையை நடத்தும். எனக்கும் ஒரு தரையில் இருக்கக்கூடிய ஒரு இனானிமேட் ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்படின்னா உண்மையான புத்திசாலி, நேற்றுக்கு நம்ம போன எபிசோடில் பேசினோம், ஒரு உண்மையான புத்திசாலின்றவன் யார், எஃபெக்ட் எதுன்றது தெரிஞ்சு அதை காசேட் பண்ணுறவன், விளைவு எது என்பதை நிர்ணயித்து அதை உருவாக்குவன் உண்மையான புத்திசாலி. நான் வெற்றி பெற வேண்டுமா, நாம் வெற்றி பெற வேண்டுமா, இந்த உலகம் வெற்றி பெற வேண்டுமா, நான் என்னுடைய ஆன்மீக குறிக்கோளை நோக்கி நான் போகணுமா அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும்போது எனக்கு மெதுவாக 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 தலையை குனிந்து ஹியூமிலிட்டின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் வர ஆரம்பிக்குது. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹியூமிலிட்டி. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறோன்னா யாரோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை எடிட் பண்ணுறாங்க, ஒரு சேனலில் போடுறாங்க, சங்கரா டிவியில் காட்டுறாங்க, அது நடக்குது. எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை போன்று எல்லா ஆன்மாக்களும் ஒன்றாக சேர்ந்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை சால்வ் பண்ண முடியும். ஆன்மீகத்தில் வந்து எங்களுடைய பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்கிறது, ஒரு பிணத்திற்கு ட்ரெஸ்ஸு பண்ணும்போது நீ எப்படி ஒரு அந்த கடைசியில் பணி செய்யக்கூடிய ஆள்கிட்ட இருக்கோ அதே மாதிரி இது அப்படின்றது. பி லைக் அ டெட் மேன் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி உங்களால் ஆக முடியும்னா எனக்கு இருப்பதற்குள் உயரிய பதவி கிடைக்கும். அங்கேயும் நம்ம நேத்திக்கு இந்த போன செஷனில் பேசும்போது சொன்னோம், என்னுடைய எண்ணத்தை உபயோகித்து என்னுடைய எண்ணத்தை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்.